யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. குருநாதரின் தகுதி. அந்த அருள் உண்டாவதற்கு என்ன வேண்டும்? குருநாதருடைய தகுதி என்ன? ஆச்சாரியருக்கு பகவானோடு தொடர்பும் நம்மோடு தொடர்பும் இருக்க வேண்டும். பகவானோடு தொடர்பு அவருடைய உயர்ந்த தகுதியினாலே ஏற்படுகிறது. நம்மோடு தொடர்பு கருணையினாலே உண்டாகிறது. காவேரியிலிருந்து பாய்கிற வாய்க்கால் வயலில் போய் சேருகிறது. அதன் தலைமடை காவேரியோடு இணைந்திருக்கிறது. அதிலிருந்து வாய்க்கால் காவேரி நீரை கொண்டு வருகிறது. வயலிலே புகுந்து பயிரை விளைவிக்கிறது. காவேரி நீர் வாய்க்கால் வழியே சென்று வயலில் உள்ள பயிரை செழிக்கச் செய்வது போல இறைவனுடைய திருவருள் குருநாதர் வழியாக வந்து உயிர்களை வாழ வைக்கிறது. கண்ணுக்கும் மனத்துக்கும் எட்டாத இறைவன் அவற்றுக்கு புலனாகும்படியாக அவதாரம் செய்கிறான். ஆனால் அவனுடைய அவதாரம் எல்லா காலத்தும் இருப்பதில்லை. சில காலங்களில் திரு அவதாரம் நடைபெறுகிறது. அவதாரம் இல்லாத இடத்திலும் காலத்திலும் உள்ள உயிர்கூட்டங்கள் வீணாகலாமா? ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் முதலிய அவதாரங்கள் தோன்றினால் அந்த காலத்தில் உள்ள மக்கள் தான் உய்கிறார்கள். மற்ற காலத்தில் உள்ள உயிர்கள் வீணாக போவதா? அந்த மாதிரி செய்தால் இறைவன் கருணை உடையவன் என்பதே சந்தேகத்துக்கு இடமாகிவிடும். உண்மையை சொல்லப்போனால் அத்தகைய அவதாரங்கள் செய்கின்ற காரியங்களை எல்லா காலத்தும் மகா ஞானிகளாகிய குருநாதர்கள் செய்கிறார்கள். இறைவரே குருநாதனாக அவதாரம் செய்கிறான். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகிய கொள்கையை சிறுமை என்று இகழாதே என்று திருவாசகத்தில் வருகிறது. ஞானிகளும் நம்மை போலத்தான் நிற்பார்கள். ராமன், கிருஷ்ணன் முதலியவர்கள் தம்முடைய அவதார காலத்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்தார்கள். அத்தகைய அவதாரங்களை பல காலங்களுக்கு ஒரு முறைதான் பார்க்க முடியும். எல்லா காலத்தும் உள்ள உயிர்கள் உஜ்ஜீவனம் அடைவதற்காக இறைவன் எல்லா காலத்திலும் ஞானிகளாக திரு அவதாரம் செய்கிறான்.